வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அமைதியாக ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுடைய மனதில் நிச்சயமாக தோன்றும். நீங்கள் வாழ்ந்த பாதை எளிதானது கிடையாது. சிறு வயதிலிருந்தே பல சோதனைகள், பல இழப்புகள், பல தவறான மனிதர்கள், பல துரோகங்கள் உங்களின் வாழ்க்கையை பற்றி வந்து கொண்டிருக்கும். நீங்க வேண்டாம் என்று கூறினாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வருவாங்க. இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி நிச்சயமாக பொருந்தும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறு வயதிலேயே இவர்கள் அழித்து விருப்பாங்க. பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாக அமைதியான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். சண்டை போடுவதும் தங்களுடைய துயரங்களை வெளியில் கூறுவதும் இவர்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதனால தான் பலர் உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்து உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை விட்டு விலகிறார்கள். இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு துரோகங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இது காதல் செய்தாலும் சரி, குடும்ப உறவிலும் சரி, இல்லாட்டி உங்களுடைய உறவினர்கள் உறவிலும், நண்பர்கள் உறவிலும் அனைத்திலும் இது நிச்சயமாக பொருந்தும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு குணம் கொண்டவர்கள். இதனால இவன்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் இவன் ஒன்றும் நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களை தேவையில்லாத வழிகளில் உங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் நம்பிய நபர்கள் தான் உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. நெருங்கிய நண்பர் என்ற பெயரில் சிலர் உங்களிடம் இருந்த ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு திருப்பி கொடுக்காமல் மறைந்திருப்பாங்க. அவர்கள் எங்கு போனார்கள் கூட என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடனே இருந்து நான் உன் உயிர் நண்பன், நெருங்கிய நண்பன் என்று கூறிவிட்டு, ஆனால் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். அந்த ஒரு பணமும் உங்களுக்கு திருப்பி வராமல் இருந்துவிடும். இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்களானது ஏற்படும். சில உறவினர்கள் உங்கள் முன்னே சிரித்தாலும் பின்னால் உங்களுடைய மரியாதையை குறைத்து பேசிக் கொண்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் உங்களை உணர்ச்சியாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம். நீங்கள் நல்ல மனதுடன் உதவி செய்த போது அவர்கள் அதை கடமையாகவே எடுத்துக்கொண்டு இறுதியில் உங்களின் மேல் குற்றத்தை சுமத்தியிருப்பாங்க. குற்றத்தை சுமத்துவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய துன்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய கையில் பணம் இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்ட போது சிலர் உங்களை எவ்வளவு கீழ்த்தனமாக பார்த்தார்கள் என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். அதனை இன்னும் உங்களுடைய கண்களை மூடி நினைத்து பார்த்தால், நம்ம பணம் இல்லாதப்போ யாரெல்லாம் நம்மளை அங்க கூட்டு போகக்கூடாது, இங்க கூட்டு போகக்கூடாதுன்னு காரணங்கள் சொல்லி நம்மளை கலட்டி விட்டாங்க. எவரெல்லாம் நம்மளுடைய பணம் இல்லை அப்படிங்கிறத குத்தி காமிச்சு பேசினாங்க அப்படின்னு உன்னை சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களை கீழ்த்தனமாக பேசிய நபர்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். உதவி கேட்க வேண்டிய நிலை வந்தபோது சிலர் உங்களை இகழ்ந்த விதம் உங்களுடைய மனதில் இன்னும் மறக்க முடியாத ஒரு காயமாகவே இருக்கும். வேலை வாய்ப்பிலும் இதே நிலைதான் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் பல வருடங்கள் உங்களுக்கு கழிந்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த மாட்டீங்க. வெளிப்படுத்தணும்னு நினைத்தாலும் அதற்கான போதுமான ஒரு இடமானது கிடைக்காது. அதனால் நீங்க உங்களுடைய திறமையை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கும். சில வேலைகள் உங்களுக்கு கிடைத்த நிலையில் திடீரென்று கைமாற்றப்படும். அது ஏன் மாற்றுது என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் எனக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மன தைரியத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் அது கைமாறி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். இது உங்களுடைய முயற்சிக்கான குறைவு மட்டும் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் சில காலங்களில் கிரகங்களின் நிலை உங்களை சோதனை செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் துன்பத்திற்கு ஆளாக்கியிருக்கும். குறிப்பாக சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் பல தடவைகள் தடைபட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலேயே பல பிரச்சனைகள் உங்களுக்கு திருப்பி வந்தது போல தோன்றும். நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்ததை சிலர் உங்களுடைய ஒப்புதல் என எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் உங்களை குறை கூறி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன் வெளியில் இருக்கவங்க தான் அப்படி கூறுறாங்கன்னு பார்த்தா, குடும்பத்தில் கூட சில சமயங்களில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக மதிப்பிட்டு கொண்டிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் இந்த எல்லா அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் வீணாக்கவில்லை. மாறாக அது உங்களை உள்ளுக்குள் மிகவும் வலிமையான ஒரு நபராக மாற்றிவிட்டது. ஏன் தெரியுமா நான் இப்படி கூறுகிறேன்? ஏன்னா யார் யார் எப்படி எந்த விதத்திலெல்லாம் துன்பங்கள் வரும், எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவார்கள், இது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து கொண்டீர்கள். எனவே இப்போது நீங்கள் மிகவும் ஒரு வலிமையான ஒரு நபராக மாறியிருப்பீங்க. வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். யாரிடம் நாம நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்கக்கூடாது, தூரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கத்திருப்பீங்க.
சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக நிச்சயமாக இருக்கும். நம்பிய ஒருவரின் துரோகம், திடீரென்று இழந்த ஒரு சொத்து, தவறான முடிவால் ஏற்பட்ட பெரிய நஷ்டம், அல்லது உங்களை மிகவும் காயப்படுத்திய ஒரு வார்த்தை, இவை அனைத்தும் ஒரு காலத்தில் உங்களை உடைத்தாலும் இன்று நீங்கள் இன்னும் நிற்கச் செய்த அனுபவங்களாகவே மாறியிருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இந்த இந்த மாற்றங்களும் இந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வரப்போவது கிடையாது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது என்பதை உங்களால பார்க்க முடியும். அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கும் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 2 மடங்கு அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களின் இயக்கங்கள் மெதுவாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காட்டுகிறது. நீண்ட காலமாக நிலைத்திருந்த தடைகள் மெதுவாக குறையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்துவிட்டது. இதுவரை உங்களுக்கு சிரமம் கொடுத்து கொண்டிருந்த கிரகங்களின் தாக்கங்கள் குறைந்து சில நல்ல கிரகங்களின் ஆதரவு அதிகரிக்க நிச்சயமாக தொடங்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். உங்களுடைய ராசியின் அதிபதி கிரகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் நகரும் போது இதுவரை நீங்கள் நிற்காமல் இருந்த விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட சில விஷயங்கள் கூட நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பாதியில் ஒரு வேலையை தொடங்கி நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு வேலைகள் மெல்ல மெல்ல தொடங்க ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பில் திடீரென ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் முன்பு செய்த முயற்சிகள் தற்போது பலன் தர ஆரம்பிக்கும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த ஒரு திட்டம் அல்லது தொழில் முயற்சியானது திடீரென்று உங்களுக்கு மிகவும் உயிர்ப்பிடுத்த தொடங்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் திடீரென்று நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இழந்த சொத்துக்கள் பற்றியும் ஒரு சின்ன நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். உங்களை ஏமாற்றி பிடித்த சொத்துக்களாக இருக்கட்டும், உங்களிடமிருந்து கைமாற்றப்பட்ட சொத்துக்களாக இருக்கட்டும், அதற்கு பற்றி ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நேரடியாக பழைய சொத்து திரும்ப கிடைப்பது எல்லோருக்கும் நடக்காது. ஆனால் அதற்கு சமமான அல்லது அதைவிட நல்ல வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். புதிய வருமான வழிகள் நிச்சயமாக உருவாகலாம். சிலர் தங்களின் திறமைகளை பயன்படுத்தி புதிய தொழில் ஆரம்பிக்கவும் நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள். அந்த ஒரு தொழிலின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்பு கூட நிச்சயமாக கிடைக்கலாம். இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட உங்களின் முன்னே மரியாதையாக நடக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்களும் வரக்கூடும். ஆனால் இந்த முறை நீங்கள் முன்பை போல அப்படியே நம்பாமல் சிந்தித்து முடிவெடுப்பீங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்க சிந்தித்து முடிவெடுப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முடிவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய உறவுகள் மெதுவாக நிலையானதாக மாறும். இதுவரைக்கும் நிலையில்லாத உறவுகளை மட்டுமே சம்பாதித்து வச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நிலையான ஒரு உறவை உங்களால் பெற முடியும். திருமண தடை இருந்தவர்களுக்கு அது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகும். சரியான நேரத்தில் சரியான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாகும். காதல் உறவிலும் தெளிவானது ஏற்படும். நீண்ட காலமாக குழப்பமாக இருந்த உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக மாறிவிடும் அல்லது தெளிவான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனநிலை மிகவும் இலேசாகி ஆகிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட கால சோதனை காலத்தை கடந்தது போல நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவ்வளவு கஷ்டங்களை பார்த்தவங்க. இந்த ஒரு நேரத்தில் அந்த சோதனை காலமானது முடிந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டத்திலிருந்து விடுபட்டோம் அப்படின்னு சில செயல்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் மெதுவாக மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலங்களாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும்.
முயற்சி செய்யக்கூடிய மனநிலையை விட்டுவிடாமல் நீங்கள் இருங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போடுங்கள். உங்களுடைய இழந்த மரியாதையாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், பொருளாதாரங்கள் ஆகியவற்றை மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பு என்பது மிகவும் அவசியம். வாழ்க்கை முழுவதும் இருட்டாக இனிமேல் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் மிகவும் நீண்ட இரவு முடிந்த பிறகே நல்ல காலை வருகிறது. எனவே ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒரு இரவானது இந்த ஒரு நேரத்தில் முடிகிறது. முடிந்து ஒரு வெளிச்சத்திற்கான ஒரு காலமாக இந்த ஒரு நாளில் நிச்சயமாக அமையும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் பொறுமையுடன் இருங்கள். எது செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். எனவே மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நல்ல ஒரு முடிவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய உறவுகள் மெதுவாக நிலையானதாக மாறும். இதுவரைக்கும் நிலையில்லாத உறவுகளை மட்டுமே சம்பாதித்து வச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நிலையான ஒரு உறவை உங்களால் பெற முடியும். திருமண தடை இருந்தவர்களுக்கு அது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகும். சரியான நேரத்தில் சரியான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாகும். காதல் உறவிலும் தெளிவானது ஏற்படும். நீண்ட காலமாக குழப்பமாக இருந்த உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக மாறிவிடும் அல்லது தெளிவான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனநிலை மிகவும் இலேசாக ஆகிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். மொத்த